அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆஃபும் குவார்ட்டரும் அடிச்சிருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுது. என்னது பார்த்தாலே உனக்கு தெரியுதா? என்னையா தெரியுது? முதல்ல வேட்டியை எடுத்து கட்டுங்க. ஹலோ, எனக்கு தெரிஞ்சுதான் வேட்டி அவுந்துச்சு. குடிச்சிட்டா இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஹலோ, முதல்ல ஜட்டியை போடுங்க. என்னது ஜட்டியை போடவா? ஆஹா, அதை கவனிக்காம விட்டுட்டோம் ஐயா. அப்பாடா, ஜட்டியை போட்டாச்சு. கொண்டு வந்தவனுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுப்போம். இந்தாப்பா, இந்த பிரியாணிய நம்பி சாப்பிடலாமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லையா, அங்கங்க பிரியாணில அது கிடக்கு இது கிடக்குன்னு செய்தி வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் கேட்டேன். நம்ம பிரியாணியை நம்பி சாப்பிடலாம். A few moments later. பிரியாணி வந்து அதையும் பிரிச்சாச்சு. ஆஹா, வாசம் தூக்குதையா. லவ்லி பிரியாணின்னா லவ்லி பிரியாணி தான். ஆஹா, நாம கேட்ட மாதிரியே லெக் பீஸும் போட்டிருக்கான ஐயா. முட்டையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவோம். என்ன அது, பிரியாணியில் ஏதோ கிடக்குது, அதுவும் சுருண்டு போய் கிடக்குது. எடுத்து தான் பார்ப்போமே. ஆஹா, போதையில் மங்களா தெரியுது ஐயா. ஆஹா, பீடி துண்டு. அப்பவே அவங்கிட்ட கேட்டமே ஐயா, ஏதாச்சும் கிடக்குமான்னு. நம்பி சாப்பிட்லான்னு சொன்னான். இப்போ பீடி துண்டு கிடக்குது ஐயா. ஃபோனை போடுவோம். ஹலோ, லவ்லி பிரியாணிங்களா? ஆமாங்க. நீ கொண்டு வந்து கொடுத்த பிரியாணியில் என்னமோ கிடக்குதியா? ஏங்க, பிரியாணியில் என்ன கிடக்கும்? சிக்கன் பீஸ் தான் கிடக்கும். பீடி துண்டு கிடக்குது, அதை போய் சிக்கன் பீஸுன்னு சொல்கிற. பிரியாணியில் எப்படிங்க பீடி துண்டு வரும்? என்னையவே கேள்வி கேட்குறியா? கடைக்கு வந்து கச்சேரியை வச்சுக்கிறேன். 1 hour later. ஆமாம், இந்த கடையோட ஓனர் யாரு? நான் தாங்க. உன்னோட கடையில் பிரியாணி ஆர்டர் பண்ணி இப்போதாயா வாங்கினேன். ரொம்ப சந்தோஷங்க. அடிக்கடி நம்ம கடையில் பிரியாணி வாங்குங்க. ஏயா, வாங்கின பிரியாணியையே திங்க முடியாமல் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் அடிக்கடி வேற வாங்கணுமா? ஆமாம், ஏன் சாப்பிடாம திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? காசை கொடுத்து ஆன்லைனில் பிரியாணி ஆர்டர் பண்ண நீ கண்டதையும் பிரியாணியில் போட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்னங்க சொல்கிறீங்க? குடிச்சிட்டு போட்ட பீடி உள்ள கிடக்குதியா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.